சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ அட்மின் சிஸ்டம்ல தெரியாம நடந்த எரர். வேணும்னே யாரும் பண்ணல அங்கிள். அதுக்கு மித்ராவை சஸ்பெண்ட் பண்றதுனால என்ன அங்கிள் கிடைக்க போகுது? நேத்து ஒரு நாள் தான் அங்கிள் மித்ரா வேலைக்கு வரல. ஆனா நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. நானும் மகேஷ் கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் கேட்கவே மாட்டான் அங்கிள். வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நத்திங் அங்கிள். நீங்க மித்ராவை சஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு மகேஷ் கிட்ட சொன்னா போதும். நோ டாட். இவங்க என்ன சொன்னாலும் சரி டாட், நான் மித்ராவோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஒரு நிமிஷம் மகேஷ், நான் நேத்தே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீ அதை கேட்கிற மைண்ட் செட்லயே இல்ல. இப்ப சொல்றேன் அங்கிள், அந்த நந்தா ரொம்ப நல்லவன்லாம் இல்ல. அவன் ஆனந்தி லைஃபை ஸ்பாயில் பண்ணதான் பிளான் பண்ணி நம்ம கம்பெனில வேணும்னு ஜாயின் பண்ணிருக்கான். நம்ம கம்பெனில எம்ப்ளாயா ஜாயின் ஆகாம இருந்திருந்தாலும் அவன் ஆனந்தியை சும்மா விட்டுருக்க மாட்டான். அவன் கிரிமினல்னு தெரிஞ்சு நாங்க யாரும் அவனை அலோ பண்ணல. ஏதோ கோ இன்சிடென்டா நடந்த விஷயம், அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் என்ன நம்பாம சஸ்பெண்ட் பண்ணது கரெக்ட் நம்பனா நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப கூட நானா இங்க வரல. அரவிந்த் ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அங்கிள். இல்ல டாட். மகேஷ், மித்ரா சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நாம அந்த நந்தாவை வேலைக்கு எடுக்கலனாலும் இது நடந்துதான் இருக்கும். அவனோட டார்கெட் ஆனந்தி தான். அட்லீஸ்ட் அவன் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணதுனாலதான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லனா ஆனந்தி லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிருக்கும். நம்ம யாராலையும் தடுத்திருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிருப்ப மகேஷ்? சொல்லு. ஆனந்தி பாதிக்கப்பட்டதுக்காக நீ மித்ராவை பனிஷ் பண்றது தப்பு. மித்ரா, நாளையில இருந்து நீ வேலைக்கு போ. மகேஷ்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும்தான் அங்கிள் சொல்றீங்க. இவ்வளவு சொல்லியும் மகேஷ்க்கு மித்ரா மேல இருக்க கோவம் இன்னும் போலையே. மகேஷ், மித்ரா நம்ம கம்பெனிக்காக டே அண்ட் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா. அவ இன்டென்ஷனலா இந்த தப்பு பண்ணிருப்பான்றத நீ நம்பினதே ராங். இப்பவே மித்ராவை நீ வேலைக்கு ரீஜாயின் பண்ண சொல்லு. ஓகே டாட். ஐம் சாரி மித்ரா. நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். நாளையில இருந்து வேலைக்கு வந்துறேன். ஓகே மகேஷ். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? எஸ் அங்கிள். சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் மகேஷ் கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. இல்ல அங்கிள், சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் நினைக்கல. ஆக்சுவலி மித்ரா, இனிமே இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. தனபால். மேடம். மேடம், தூக்கம் வரலையா மேடம்? சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ஆனந்தி ரூம்ல இல்ல. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் யாரோ பால்கனி வழியா போற மாதிரி எனக்கு நிழல் தெரிஞ்சது. நான் யாருன்னு கேட்டேன். நான் தானா ஆனந்தி ரூம்ல தையல இருக்கு எடுக்க போறேன்னு சொல்லிச்சு. நானும் சரின்னு விட்டுட்டேன் மேடம். ஆனந்தி மாடிக்கு போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்குறாளா? என்ன மேடம், நான் வேணா ஆனந்தி ரூமுக்கு போய் கீழே கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், காலையில பாத்துக்கலாம். போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு. என்ன மித்ரா, தில்லி அங்கிளே மறுபடியும் உன்னை வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப ஹாப்பி தானே? இல்ல. ஏன், என்னாச்சு மித்ரா? நீ யார் அரவிந்த்? யாருன்னா என்ன மீனிங்ல கேக்குற? தில்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ பொறுத்த வரைக்கும் நீ யாரு? சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சிஇஓ. நான் ப்ரொடக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஇஓ. அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து என்ன யூஸ்? இந்த கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் மகேஷோ தில்லை அங்கிளோ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? எவ்வளவு ஒரு சூப்பர்வைசர் சொன்னா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? ஒரு சூப்பர்வைசர் கிட்ட நம்ம தோத்துட்டோம் அரவிந்த். அன்னைக்கு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ மகேஷ் அந்த அன்புக்கு தான் சப்போர்ட் பண்ணான். இன்னைக்கு அந்த அன்பு சொன்னானு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அந்த அன்பு சொன்ன கம்பெனில எல்லாமே நடக்குமா? அப்ப நம்மள யாரு? நாம எதுக்காக இருக்கணும்? மித்ரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியாது, என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த அன்பு கம்பெனில இருக்க கூடாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. மகேஷ் இல்லாம கூட அந்த கம்பெனி ரன் ஆகும். பட் நீ நான் இல்லைன்னா ரன் ஆகாது. மகேஷ் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியாது மித்ரா. அந்த மகேஷ் எப்படி நம்ம வழி கொண்டு வரணும், அந்த அன்பு எப்படி கம்பெனி விட்டு ஓட வேணுங்கிற பிரச்சனை எல்லாம் என்கிட்ட விட்டுரு. நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு. அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மித்ரா, சரியான நேரம் வரும். அப்ப மகேஷை வச்சு அந்த அன்பு கழுத்தை பிடிச்சி கம்பெனியை விட்டு வெளியில தள்ள வைக்கிறேன். மித்ரா, என்ன நம்பு. நடத்தி காட்டு, அப்ப நம்புறேன்.